are going to discuss about zoology, that is sexual reproduction. So sexual reproduction, it is a fusion of two haploid gametes. Two haploid gametes together to form a diploid zygote, that is male gamete and female gamete fused to form a zygote. Then in animals the sexual reproduction is called syngamy. Animals la pathina sexual reproduction நம்ம syngamy னு சொல்லுவோம். Syn means, so the word syn means close. Syn means close. So அப்ப இங்கே பாத்தீங்கன்னா ஒரு haploid gamete, one male gamete and another one female gamete together to form a diploid zygote, that is called a syngamy. Okay, so in animals the fertilization is two types. So that is external fertilization and internal fertilization. So the external fertilization means it occurs outside the environment. It occurs external environment. Okay, then so internal fertilization, it occurs inside the body. So இப்போ external fertilization ல for example fish varieties எடுத்துக்கிட்டோம்னா, so fish varieties இப்போ fish பாத்தீங்கன்னா eggs வந்து வாட்டர்ல லே பண்ணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேல் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஸ்போமை வச்சு ஸோ அந்த எக்கில் ஃபியூஸ் பண்ணி ஸோ நியூ ஆர்கனைசத்தை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதே மாதிரி இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் மேமல்ஸ், ஹியூமன்ஸ், ரெப்டைல்ஸ், ஸோ இதெல்லாம் சொல்லலாம். ஸோ ஹியூமன்ஸில் மேல் கேமிட்டும் ஃபீமேல் கேமிட்டும் ஃபியூஸ் ஆகி சைகோட் ஃபார்ம் ஆகும், அப்புறம் ஃபியூச்சர்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அதே மாதிரி அந்த மாதிரி ஒரு நியூ ஆர்கனைஸாக வந்து ஃபார்ம் ஆகுறது. ஸோ தட் இஸ் நோன் அஸ் இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் there are different types of syngamy. Okay, so before that classification we will see an important concept, that is conjugation. So syngamy classification பார்க்கிறதுக்கு முன்னாடி types of syngamy இருக்கு. ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கான்ஜுகேஷன் பார்க்கலாம். ஸோ கான்ஜுகேஷன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாக்டீரியா, புரோட்டோசோவா, ஸோ தீஸ் ஆர் ப்ரிமிட்டிவ் ஆர்கனைசம். ஸோ அந்த மைக்ரோஸ்கோபிக் ஆர்கனைசம் ஃபார் எக்ஸாம்பிள் பாரமீசியம். இப்போ பாரமீசியம் இருக்குன்னா அது சேம் டைப் ஆஃப் பாரமீசியம், சேம் ஸ்பீஷீஸ் ஆஃப் பாரமீசியம். ஸோ அந்த பாரமீசியத்தில் பார்த்தீங்கன்னா அதோட ஜெனட்டிக் மெட்டீரியல் ஒரே மாதிரி இருக்கும் பாரமீசியம், ஆனால் அதோட ஜெனட்டிக் மெட்டீரியல் மட்டும் டிரான்ஸ்ஃபர் ஆகும். Okay, only the genetic material is transferred from one paramecium to another paramecium. Okay, and produce a new species. That is called a conjugation process. Then there are different types of syngamy. That is, first one is that autogamy, exogamy, second one, third one is that halogamy, the last one is that pedogamy. Okay, so these are the four types of syngamy. So autogamy, auto means self, auto means self. Okay, so here that is uniparental, self தன்னத்தானே. இப்போ uniparental ஒரே பேரண்ட், ஒரு பேரண்ட் வந்து மேல் கேமெட்டாகவும் ஃபீமேல் கேமெட்டாகவும் ஆக்ட் பண்ணும். ஸோ இந்த ஒரே பேரண்ட்டை மேல் கேமெட்டாகவும் ஃபீமேல் கேமெட்டாகவும் ஆக்ட் பண்ணி ஸோ அதில் ஃபியூஷன் நடந்து ஒரு சைகோட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். தட் இஸ் ஆட்டோகேமி. தென் எக்ஸோகேமி. இப்போ எக்ஸோகேமின்னா பைபேரண்டல். ஸோ ஹியர் டூ பேரண்ட்ஸ் ஆர் இன்வால்வ்டு. ஓகே, அப்போ டூ பேரண்ட்ல மேல் கேமிட்டு ஃபீமேல் கேமிட்டு, ஸோ இந்த ரெண்டு கேமிட்டுமே ஃபியூஸ் ஆகி யுனைட் ஆகி சைகோட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ தட் இஸ் கால்டு எக்ஸோகேமி. ஹாலோகேமி ஸ்போர் ப்ரொடியூசிங் ஆர்கனல்ஸில் ஸோ இப்போ ரெண்டு ஸ்போர் பார்த்தீங்கன்னா அன்மெச்சூராக இருக்கும். ஸோ அந்த அன்மெச்சூர் ஸ்போர்ஸ் வந்து மேல் கேமிட்டாகவும் ஃபீமேல் கேமிட்டாகவும் ஆக்ட் பண்ணும். இந்த ஸ்போர் வந்து மெச்சூர் ஆகுறதுக்கு முன்னாடி மேல் கேமெட்டாகவும் ஃபீமேல் கேமெட்டாகவும் ஆட் பண்ணி ஸோ அது ரெண்டும் ஃபியூஸ் ஆகி சைகோட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். தட் இஸ் கால்டு ஹாலோகேமி. ஸோ நெக்ஸ்ட் பீடோகேமி. இப்போ பீடோகேமி மீன்ஸ் the parents பார்த்தீங்கன்னா மைட்டாசிஸ் செல் டிவிஷன்ஸ் மூலமாக நிறைய செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, ஸோ இந்த மைட்டாசிஸ் மூலமாக நிறைய செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஸோ அந்த செல்ஸ் ஃபியூஸ் ஆகி புதிய சைகோட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ தட் வாஸ் மீன்ஸ் நோன் அஸ் pedogamy. So these are the different types of syngamy: autogamy, exogamy, halogamy, pedogamy. Then we will see the different types of gametes.
So that is merogamy, isogamy and isogamy. So three types of gametes: merogamy, isogamy and isogamy. So merogamy means morphologically dissimilar and physically similar gametes. Morphologically dissimilar and physically similar gametes. Morphologically dissimilar and physically similar gametes. They fuse to form a zygote. So morphologically dissimilar, physically similar. இப்போ physical பாத்தீங்கன்னா so இதான் merogamy. morphologically dissimilar னா அதோட genetic material, genetic organelles பாத்தீங்கன்னா இன்டர்னலா so டிஃபரண்டா இருக்கும். ஆனா பிசிக்கலா அதோட எக்ஸ்டர்னலா பாக்கும்போது அது எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி ஓவல் ஷேப்ல இருக்கும். சோ ஆனா உள்ளாடி இருக்கக்கூடிய அந்த ஜெனடிக் மெட்டீரியல்ஸ் ஜெனடிக் ஆர்கனல்ஸ் டிஃபரண்டா இருக்கும். சோ அதான் மார்ஃபாலஜிக்கலி டிசிமிலர். then physically similar, physically similar இருக்கும். that is called merogamy. then isogamy means isogamy மார்ஃபாலஜிக்கலியும் சிமிலரா இருக்கும், பிசிக்கலாவும் சிமிலரா இருக்கும். okay, physically similar. so பாத்தீங்கன்னா இங்க ஓவல் ஷேப்ல இருக்கும். so ஓவல் ஷேப்ல இருக்கு. அதே மாதிரி இதோட flagella பாத்தீங்கன்னா அதே லெந்த் இருக்கும். so அதோட இன்னர் அந்த மார்ஃபாலஜிக்கலாவும் சிமிலரா இருக்கும், பிசிக்கலாவும் சிமிலரா இருக்கும். so அந்த மாதிரி இருக்குன்னா அது வந்து ஐசோகேமி. இப்போ anisogamy அப்ப ஐசோகேமினா so அத வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணவே முடியாது. மார்ஃபாலஜிக்கலாவும் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது, பிசிக்கலாவும் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது, டிஸ்டிங்விஷ் பண்ண முடியாது. ஏன்னா அது ஒரே மாதிரியா இருக்கும். so அதான் ஐசோகேமி. இப்போ anisogamy-னா so மார்ஃபாலஜிக்கலாவும் டிஃபரண்டா இருக்கும், பிசியாலஜிக்கலாவும் டிஃபரண்டா இருக்கும், மார்ஃபாலஜிக்கலாவும் டிஃபரண்டா இருக்கும், பிசிக்கலாவும் டிஃபரண்டா இருக்கும். physically different and morphologically different. அப்ப அந்த gametes பாத்தீங்கன்னா ரெண்டுமே மார்ஃபாலஜிக்கலியும் டிஃபரண்டா இருக்கும், பிசிக்கலியும் டிஃபரண்ட். சோ அது எக்ஸாம்பிள் இப்ப பாத்தீங்கன்னா ஸ்பெர்ம். ஓகே, ஸ்பெர்ம் வந்து பாத்தீங்கன்னா elongated ஸ்ட்ரக்சரா இருக்கும். எக் பாத்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கும். சோ அதை சுத்தி இந்த கொரோனா ரேடியேட்டா அப்படிங்கிற லேயர் வந்து அதை சரௌண்ட் பண்ணி இருக்கும். ஸோ இப்போ எக் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே செடன்ட்ரியாக இருக்கும். ஸோ செடன்ட்ரினா அது வந்து எங்கேயுமே என்ன பண்ணாது, மூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ இது வந்து ஸ்பெர்ம் பார்த்தீங்கன்னா மோட்டிலிட்டியாக இருக்கும், மூவபிள். ஸோ அப்போ அது வந்து மார்ஃபாலஜிக்கலாகவும் டிஃப்ரெண்ட்டு, ஃபிசிக்கலாகவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதை நம்ம ஸ்ட்ரக்சரை வச்சே ஐடென்டிஃபை பண்ணியிருக்கலாம். அப்போ இன்னர் ஸ்ட்ரக்சரும் டிஃப்ரெண்ட்டு, அவுட்டர்லையும் ஃபிசிக்கலையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ தட் இஸ் கால்டு anisogamy. So these are the different types of gametes: merogamy, isogamy, anisogamy. So next one, the living things. இப்போ living beings-ல 3 characteristics இருக்கு. living beings-ல 3 characteristics: vegetative phase, reproductive phase, senescent phase. So these are the 3 phases of living beings. The first phase is vegetative phase. இப்போ வெஜிடேட்டிவ் ஃபேஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட் வந்து குட்டியாக இருக்குது. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் ஆகி வர்றது தான் வெஜிடேட்டிவ் ஃபேஸ். ஸோ இது பிளான்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் இந்த ஃபேஸை வந்து வெஜிடேட்டிவ் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். இன் அனிமல்ஸ் இட் இஸ் நோன் அஸ் ஜுவனைல் ஃபேஸ். அனிமல்ஸில் வந்து இதை ஜுவனைல் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்போ அனிமல்ஸ்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹியூமன்ஸாக இருக்கட்டும், அதை வந்து ஜுவனைல் ஃபேஸ், யங் ஸ்டேஜ் தான் நம்ம ஜுவனைல் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஜுவனைல் ஃபேஸ் அப்போ பேபியாக இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அதோட க்ரோத் வந்து ஃபார்ம் ஆகுறது. ஸோ அதான் ஜுவனைல் ஃபேஸ். ஸோ இந்த வெஜிடேட்டிவ் ஃபேஸ்க்கு அடுத்து ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ். ஸோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இப்போ பிளான்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டி பிளான்டாக இருக்கும், அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஸோ அது ரீப்ரொடக்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளாரு, ஃப்ரூட்டு இதெல்லாம் வந்து ஃபார்ம் ஆகுறது தான் ரீப்ரொடக்ஷனுக்கு ரெடியாக இருக்கிற அந்த ஃபேஸ், அந்த ஸ்டேஜ் தான் ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ். ஸோ அதே மாதிரி ஹியூமன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஸோ சைல்டு வந்து க்ரோ ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக பியூபர்ட்டி அட்டன் பண்ணி திரும்ப ரீப்ரொடக்டிவ் இதுக்கு வந்து ரெடியாக இருக்கிறது அதான். ஸோ தட் இஸ் நோன் அஸ் reproductive phase. Next one is senescent phase.
ஸோ செனசன் ஃபேஸ்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஹியூமன்ஸாக இருக்கட்டும், பிளான்ஸாக இருக்கட்டும். ஸோ பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் மெச்சூர் ஆனாலே திரும்ப அது ஃப்ரூட்டு, ஃப்ளாரு இதெல்லாம் வந்து என்ன செய்ய முடியாது, ஃபார்ம் பண்ண முடியாது ஒரு மெச்சூர் ஸ்டேஜ் ஆன பிறகு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ்லேயும் ஸோ அது வயசான பிறகு திரும்ப ரீப்ரொடக்ஷன் ஸ்டேஜ் வந்து நடக்காது. ஸோ அதான் வந்து செனசன் ஸ்டேஜ். ஸோ வயசாகிட்டுனா ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் வந்து நடக்காது. ஸோ தட் இஸ் ஸோ வெஜிடேட்டிவ். அப்போ லிவிங் பீங்ஸுக்கு 3 phases: வெஜிடேட்டிவ் ஃபேஸ், ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ், செனசன் ஃபேஸ். ஸோ these are the sexual reproduction. ஓகே, அப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நம்ம சிங்கமின்னா என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஃபெர்டிலைசேஷன், இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன், எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கான்ஜுகேஷன், அந்த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் கான்ஜுகேஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிங்கமி பார்த்தோம். ஆட்டோகேமி, எக்ஸோகேமி, ஹாலோகேமி, பீடோகேமி. ஸோ தீஸ் அண்ட் ஆல். தென் டைப்ஸ் ஆஃப் கேமிட்ஸ் we studied: மீரோகேமி, ஐசோகேமி, ஆனைசோகேமி. ஸோ இதெல்லாம் நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட் லிவிங் பீயிங்ஸோட அந்த டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் பார்த்தோம். ஓகே, ஸோ இதெல்லாம் ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். தேங்க்யூ. With the plan right here, bringing swag with the man right here, living up fun, sipping on beer.